मेरा नाम सिद्धार्थ है, मैं एक एस्ट्रोनॉट हूँ। आई एम योर फ्यूचर हस्बैंड। रियल लाइफ में टाइम ट्रैवलिंग प्रैक्टिकली मुमकिन है? नहीं, मुझे छोड़कर मत जाओ। ये सब आपकी गलती है, आप ऐसा कैसे कर सकते हैं? வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் தரமான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஓடிடியில் போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த 5 படமும் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படத்தோட பிளாட்டை பற்றி சொல்கிறேன். அதே மாதிரி இந்த 5 படங்களை எப்படி சர்ச் பண்ணால் கிடைக்கும்ன்றதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். எந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கோ அந்த படத்தை வேணா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் ஒரு தெலுங்கு படம் தான், மிஸ்டர் செலிபிரிட்டி அப்படின்றது. ஆனால் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல வரலட்சுமி ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. அதை தாண்டி எல்லாருமே நியூ ஃபேஸா இருப்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேஸ் கிடையாது. நாசர், வரலட்சுமி இவங்க மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். சரி, நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்டிவிஸ்ட் மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்காக வராங்க. விபரீதமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, என் வீடு பூந்து ஒரு நபர் என்கிட்ட எல்லை மீறி நடந்துட்டாரு. அந்த நபர் எல்லை மீறி நடந்தது உண்மையா கனவான்னு எனக்கே கன்ஃபியூஷன் இருந்தது. ஆனா உடம்புல எனக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால அது கண்டிப்பா உண்மைன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்னமா கனவுன்னு சொல்ற, இப்போ உண்மைன்னு சொல்ற, சரி விசாரணை பண்றேன்ற மாதிரி போலீஸ்மே அந்த கேஸை எடுத்துக்கிறாரு. அப்படி விசாரணை பண்ணும்போது கனவுல வந்த நபர் இருக்கார்ல, ஒரு யூடியூபர்னு தெரிய வருது. அந்த யூடியூபரை லாக் பண்ணி போலீஸ் விசாரணை பண்றாரு. சார், நான் எதுக்கு சார் இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்க போறேன், நான்லாம் அப்படி பண்ணல சார், இந்த பொண்ணு பொய் சொல்றா அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. போலீஸும் என்ன நடக்குது, இந்த பொண்ணு கிட்ட அப்ப எல்லை மீறி நடந்தது யாரு, எதனால இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்ற மாதிரி இந்த கேஸை சீரியஸா எடுத்து விசாரிக்கிறாரு. அந்த ஆக்டிவிஸ்ட் பொண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த யூடியூபர் தான் என்கிட்ட எல்லை மீறி நடந்தான்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அது இப்ப நியூஸ் மீடியாலலாம் பரவிடுது. இந்த யூடியூபருக்கு ரொம்ப அசிங்கம் ஏற்பட்டது. நம்ம இந்த விஷயத்தை பண்ணல, அந்த பொண்ணு எதனால இப்படி பண்ணா, சோ அந்த பொண்ணுக்கு ஏதோ நடந்திருக்கு, அந்த பொண்ணு கிட்ட யாரு எல்லை மீறி நடந்தாங்கன்றதை நம்மளும் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆக மொத்தத்துல யூடியூபர், ஆக்டிவிஸ்ட், அந்த இன்ஸ்பெக்டர் இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி இதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை விசாரிக்கிறாங்க. இதுக்கு மேல இந்த கதையில நான் நிறைய சொல்ல முடியாது. இப்போ வரைக்கும் நான் ஒரு அரை மணி நேரம் கதையை கூட சொல்ல, அதாவது படம் 2.25 மணி நேரம் இருக்கும். நான் அரை மணி நேரத்தில் வர சீனை கூட சொல்ல. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வச்சு இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா இப்பயே போய் இந்த படத்தை பாருங்க. அந்த அளவுக்கு சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு ஆட் இன்ஃபினிட்டம் அப்படின்றது. இது ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. ஆட் இன்ஃபினிட்டம்னு போட்டீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். பிரீத்தி அஸ்ரணி இதுல ஃபீமேல் லீடா பண்ணியிருப்பாங்க. அதாவது அயோத்தியில ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க. அதை தாண்டி அவங்க கிஸ் படத்துல கவினுக்கு ஜோடியா கூட நடிச்சாங்க. அவங்களோட ஆக்டிங் இதுல சூப்பரா இருக்குங்க. ஏறக்குறைய இந்த படம் நடிக்கும் போதெல்லாம் அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு, ஆனா மெச்சூரான ஒரு ரோல் தான் இந்த படத்துல பண்ணியிருப்பாங்க. அதையும் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிரீத்தி அஸ்ரணி தான் ஒய்ஃபா இருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி சந்தோஷமா வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது இந்த ஹஸ்பண்டுக்கு திரும்ப திரும்ப ஒரு கனவு வருது. நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் தான் நமக்கு கனவா வருது போல அப்படின்ற மாதிரி இந்த ஹஸ்பண்ட் யோசிக்கிறாரு. இந்த ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் இவரோட பாஸ்ட்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றதெல்லாம் டோட்டலா மறந்து போயிருக்கும். அதாவது ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு இடத்துல இவர் விழுந்து கடந்திருப்பாரு. இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க தான் பார்த்திருப்பாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி காப்பாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்டுக்கு பாஸ்ட்டை ஞாபகப்படுத்துற மாதிரி கனவு வந்துகிட்டே இருக்கு. இவ்வளவு நாள் பாஸ்ட்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதவர் இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும், விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் கிட்ட உனக்கு என்னெல்லாம் தெரியும்ன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. என்னை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்க போறேன், அப்பதான் இந்த கனவு எனக்கு வரது ஸ்டாப் ஆகும், என்னை கொஞ்சம் விடுன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட பேசி விசாரிக்கிறதுக்காக போறாரு. அப்படி விசாரிக்கிறதுக்காக போகும்போது இவரோட பாஸ்ட்ல நிறைய விஷயங்கள் தெரிய வருது. இவரோட பாஸ்ட்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது, அந்த பாஸ்ட்டை தேடி போனதுனால இவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வந்ததுன்னு சொல்ற தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்பவே சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். என்ன ரொம்ப லென்த்தா எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த படம் 2.5 மணி நேரம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தா எல்லா சீனையும் எடுத்து வச்சிருப்பாங்க. இன்னும் கிறிஸ்பா எடுத்திருந்தா இந்த படம் சூப்பரா இருந்திருக்கும். இப்போ கூட சரி, ஒரு நல்ல படம்னு சொல்லுவேன். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 3ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு டெனன்ட் அப்படின்றது. இது ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ரன் டைம் 90 நிமிஷம் தான். சோ ரொம்ப கிறிஸ்பாவும் சூப்பராவும் இந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க.
முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் சொல்றேன். ரெண்டு விதமான ஜோடியை நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஜோடி வந்து கொஞ்சம் இளஞ்சோடியா இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வீட்டுல எதிர்ப்பு இருக்கிறதுனால வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாங்க. இப்ப ஸ்டே பண்றதுக்கு இடம் இல்ல. ஃப்ரெண்ட்ஸா ஒரு 4-5 பேர் சேர்ந்து தங்கியிருப்பாங்க. அந்த இடத்துல தங்கலான்ற மாதிரி அந்த இடத்துல தங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு ஜோடியை பொறுத்த வரைக்கும் வீட்டோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. புது ஜோடி தான், வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேல சந்தேகப்படுறாரு. ஒய்ஃபோட ஆக்டிவிட்டியில நிறைய சேஞ்ச் இருக்கு. எப்ப பாரு கொஞ்சம் சோகமாவே இருக்காங்க. இவர்கிட்ட சரியாவே பேச மாட்டாங்க. அதே மாதிரி பக்கத்து ஃபிளாட் பசங்க கிட்ட கொஞ்சம் நெருக்கம் காட்டுற மாதிரியே இவருக்கு தோணுது. ஒருவேளை நம்ம ஒய்ஃப் நம்மள சீட் பண்றாளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த 2 ட்ராக் போயிட்டு இருக்கா. திடீர்னு பிரசன்ட்ல என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க போல, பாடியை எரிச்ச மாதிரி இருக்கு. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் லேடி வராங்க. நமக்கு ஒரு 2 ஜோடி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த 2 ஜோடியில இருக்க ஏதோ ஒரு பெண்ணு தான் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றது இந்த போலீஸ் லேடிக்கு தெரியுது. அந்த பெண்ணை கொலை பண்ணது யாரு, அதே மாதிரி கொல்லப்பட்டது எந்த பெண்ணுன்ற மாதிரிலாம் இந்த லேடி பயங்கரமா விசாரணை பண்றாங்க. கடைசியில கொல்லப்பட்டது யாருன்றதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதைன்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பரான படம். அதாவது அபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரிலாம் கூட நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ரொம்பவே நல்ல படம்னு சொல்லலாம். ஷார்ட்டா ஏதாவது படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 4ஆவதா பார்க்க போற படம் ஒரு நேரடி தமிழ் படம் தான். இந்த படத்தோட பேரு வல்லமை அப்படின்றது. ஆக்சுவலா டைரக்டா ஓடிடில இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல பிரேம்ஜி தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. பிரேம்ஜி படம்னா காமெடியா இருக்கும் தானே நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா இந்த படம் காமெடி படம் கிடையாது, ரொம்ப சீரியஸான படம். அதே மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பத்தி தான் இந்த படத்துல பேசியிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா பிரேம்ஜியோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுவாங்க. அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டதுல பிரேம்ஜிக்கு காதும் போயிருது. பிரேம்ஜி வந்து பொண்ணை எப்படியாவது நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. பிரேம்ஜி இதுக்கு முன்னாடி கிராமத்துல இருந்திருப்பாரு. இப்போ பொண்ணை சிட்டிக்கு கூட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சிட்டிக்கு கூட்டு வந்துடுறாரு. கிடைக்கிற வேலையை பாக்குறாரு. இவர் புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வந்தாரு பாத்தீங்களா, அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ரவுடி பையன் இருக்கான். ஐயோ இந்த ரவுடி பையன் இருக்கான், நம்ம பொண்ணை வேற இன்னும் சேஃபா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பொண்ணை இந்த இடத்துல ஒரு ஸ்கூலை பார்த்து சேர்த்து விட்டுட்டாரு பாத்தீங்களா. ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வந்த பொண்ணு கிட்ட சில மாற்றம் ஏற்படுது. அந்த பொண்ணே அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, நான் ட்ரெஸ் மாத்துறதுக்காக ஒரு காருக்குள்ள போனேன்ப்பா, அப்படி போனா கொஞ்சம் மயங்கிட்டேன், என்கிட்ட யாரோ எல்லை மீறி நடந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்கிற இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ பொண்ணு கிட்ட யாரு தப்பா நடந்தது அப்படின்ற மாதிரி இவருமே கடுப்பாவுறாரு. வெளியே இந்த விஷயத்தை கொண்டு வராம இவரே உள்ளுக்குள்ள விசாரணை பண்றாரு. இவரும் இவரோட பொண்ணும் சேர்ந்த மாதிரி யார் அப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி பயங்கர விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணி குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா, அப்படி அந்த குற்றவாளிக்கு என்ன மாதிரியான தண்டனை தந்தாங்கன்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. நான் சென்சிட்டிவான கதைன்னு சொன்ன பார்த்தீங்களா, இவ்வளோ சென்சிட்டிவான கதையில பிரேம்ஜி வந்து கரெக்டா ஆப்டா நடிச்சிருப்பாரு. பிரேம்ஜி எப்பவுமே கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரிலாம் இருக்கும்ல, இந்த படத்துல அப்படிலாம் இருக்காது. அது கொஞ்சம் காமெடி சீனுக்கு வேணா அப்படி பண்ணியிருப்பாரு. ஆனா சீரியஸா கதை மாறினதுக்கு அப்புறம் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாரு. ஒரு டிஃப்ரெண்டான படமா இருக்கும். இது வரைக்கும் பார்க்கலனா பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு ஐடென்டிட்டி அப்படின்றது. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்போ யூடியூப்லயே இருக்கு. இந்த படத்தை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டொவினோ தாமஸ், அதே மாதிரி வந்து த்ரிஷா, வினய் இவங்க எல்லாருமே இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ஃபாரன்சிக் அப்படின்ற மாதிரி டொவினோ தாமஸோட ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா, அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த ஃபாரன்சிக் படம் எவ்வளவு த்ரில்லிங்கா போகும், அதே மாதிரி தான் இந்த படத்தோட கதையும் ரொம்ப த்ரில்லிங்கா போகும். இந்த படத்தோட பிளாட்டை நான் கொஞ்சம் அதிகமா சொன்னேன்னா நிறைய ஸ்பாயில் ஆயிடும். நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா இந்த படத்தோட பிளாட்டை சொல்றேன். நம்ம டொவினோ தாமஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அடையாளத்தை சொன்னாங்கன்னா பக்காவா வரைஞ்சிருவாரு. அதாவது கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம அவ்வளோ சூப்பரா வரைஞ்சிருவாரு. த்ரிஷாவும் வினயும் இவரை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. வினய் ஒரு போலீஸ் ஆஃபீஸரு. த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சம்பவத்தை பார்த்துருக்காங்க. ஒரு குற்றவாளி ஒரு குற்றத்தை பண்ணிட்டு வெளியே வரும்போது அந்த குற்றவாளியோட ஃபேஸை த்ரிஷா பார்த்துருக்காங்க. ஆனா த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. த்ரிஷாவால ஒரு ஃபேஸை அக்யூரேட்டா பார்க்க முடியாது. கொஞ்சம் கன்ஃபியூஷன்லாம் ஏற்படும். இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கவங்க ஒரு சம்பவத்தை பார்த்துருக்காங்க. அவங்க மூலியமா குற்றவாளியை எப்படியாவது கண்டுபிடிக்கலான்ற மாதிரி வினய் என்ற போலீஸ் ஆஃபீஸரும் முயற்சி எடுக்கிறாரு. இதுல டொவினோ தாமஸ் கிட்டலாம் ஹெல்ப் கேட்கறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றது தான் மீதி கதை. நான் இவ்வளவுதான் பிளாட்டை சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு மேல பிளாட்டை சொன்னா நிறைய விஷயங்கள் ஸ்பாயில் ஆயிடும். இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா நிச்சயமா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நான் மொத்தமா 5 படத்தை பத்தி சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா. இந்த 5மே நல்ல படம் தான். இந்த 5ல எந்தெந்த படங்களை நீங்க பார்த்திருக்கீங்க, அதுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு.